அன்பார்ந்த சகோதரர்களே, அதிகாரம் ஓர் அமானிதம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் ஹுத்பாவுக்கு எடுக்கப்பட்டது என்று சொன்னால், விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு அடிப்படையிலே அதிகாரத்தோடு நாங்கள் சம்பந்தப்படுகிறோம். அதிகாரம் என்பது நாங்கள் எங்கேயாவது அதிகாரம் உள்ளவர்களாக நியமிக்கப்படலாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹரஜ ஸலாஸத்துன் ஃபீ ஸஃபர், 3 பேர் பிரயாணம் செய்தால் ஃபல் யுஅம்மிரு அஹதஹும், அதாவது அவர்கள ஒருவரை தலைவராக்கிக் கொள்ளுங்கள், அதிகாரம் உள்ளவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்ப நாங்க விரும்பினோ விரும்பாமலோ எங்களுக்கு என்ன செய்யப்படலாம் என்று சொன்னால், அதிகாரம் தரப்படலாம், அதிகாரம் சம்பந்தப்படலாம். அது ஒன்றுமே இல்லை என்று சொன்னால், நாங்க திருமணம் முடித்து பிள்ளைகளாகின்ற பொழுது நாங்க மனைவிக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவராக நாங்க மாறுவோம், எங்கட பிள்ளைகளுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம். அப்ப அந்த அதிகாரம் என்பது எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும், இஸ்லாம் அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும் எங்களுக்கு எப்படி வலியுறுத்துகிறது, என்ன வழிகாட்டல்கள் தருகிறது என்பதனை கட்டாயமாக நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். தொழுகை என்று சொன்னால் குர்ஆன் சுன்னாப்படி தொழுகிறோம், நோன்பு என்றால் குர்ஆன் சுன்னாப்படி நோன்புடிக்கிறோம், ஹஜ்ஜி என்றால் குர்ஆன் சுன்னாப்படி ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ரா என்றாலும் கூட நாங்கள் குர்ஆன் சுன்னாப்படி உம்ரா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிகாரம் கிடைத்தால் இந்த அதிகாரம் சிறியதோ பெரியதோ, இந்த அதிகாரத்தை நாங்கள் எப்படி இஸ்லாத்தின் அடிப்படையிலே பயன்படுத்துவது, குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே பயன்படுத்துவது, சரியான முறையில் எப்படி நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஏனென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணினார்கள். என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கும் ஒரு பதவி தாங்க, என்னையும் ஒரு பதவியிலே அமர்த்துங்கள், எனக்கும் ஒரு அதிகாரத்தை தாங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்க. கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளை தட்டி சொன்னாங்க, யா அபூதர், அபூதர்ரே, இன்னக லைஃப், நீங்க பலவீனமானவர். முகத்துக்கே சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பலவீனமானவர். வ இன்னஹா அமானா, இந்த அதிகாரம் இருக்கிறதே இது அமானிதம், இது கேள்வி கேட்கப்பட இருக்கிறது, இதுக்கு பொறுப்பு சொல்லணும். ரைட், இன்னஹா அமானா வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யு வ நதாமா, அது மட்டுமில்ல, மறுமை நாள்ல இழிவாகவும் கை சேதமாகவும் இந்த அதிகாரம், இந்த பதவி வரும். யாருக்கு என்று சொன்னால், இல்லாமன் அகதஹா பிஹக்திஹா, உரிய முறையிலே இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாதவர்கள், அவங்களுக்கு மறுமையில இழிவாகவும் அதே போன்று நதாமா கை சேதமாகவும் நிற்கும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கிட்டத்துல ஒரு தேர்தலும் வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு அதிகாரத்தை தாங்க அப்படி என்று போட்டி ஆரம்பித்து விட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எல்லாத்தையும் இஸ்லாத்துக்குள் தான் பார்க்க வேண்டும். அப்ப அதிகாரம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகாரத்தை பெற்றுக்கொள்கின்றவர்களுக்கும் அதிகமாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. இது மறுமை நாள்ல கேள்வியாக வரும், விசாரணையாக வரும்.
நாங்க சரியாக செய்யவில்லை என்று சொன்னால், அதிகாரத்தை முறையாக நாங்கள் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால், மறுமேல இழிவாகவும் கை சேதமாகவும் தண்டனையாகவும் வந்து நிற்கும். அப்படி என்றது மிக முக்கியமான விஷயம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையை சொன்னார்கள். அது என்ன என்று சொன்னால், சஹீஹுல் புகாரில 7150வது இலக்கத்துல வருது, மா மின் அப்தின் இஸ்தர்ஆஹு அல்லாஹு ரஇய்யா, ஒரு அடியான அல்லாஹு தஆலா ஒரு பொறுப்புக்கு நியமித்தால், ஒரு ஆள் ஒரு பொறுப்புக்கு வாரார், ஒரு பதவிக்கு வாரார், ஒரு அதிகாரத்துக்கு வாரார், சிறியதோ பெரியதோ ஒரு அதிகாரத்துக்கு வாரார், ஃபலம் யஹுத்ஹா பினஸீஹா, மக்களுக்கு சரியான ஒரு தொண்டை அவர் செய்யவில்லை, மக்களுடைய நலனை அவர் பார்க்கவில்லை, அவருடைய அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாடையை கூட அவர் நுகர மாட்டார். சுப்ஹானல்லாஹ். அதிகாரம், பதவி, பொறுப்பு அவர் ஒழுங்கா செய்யல, எடுத்த பொறுப்பை சரியாக செய்யவில்லை, மக்களுடைய நலனை அவர் பார்க்கவில்லை. ஹதீஸ்ல அந்த வார்த்தை நேரடியாக வருது. மக்களுடைய நலனுக்காகத்தான் பொறுப்புக்கு வராங்க. அது எங்க இருந்தாலும் சரி, பாடசாலை நிர்வாகம், பள்ளி நிர்வாகம், மதரசா நிர்வாகம், கலாசாலைகளின் நிர்வாகம், அல்லது அமைப்புகள் நிறுவனங்களின் நிர்வாகம், இப்படி எந்த ஒரு பொறுப்பு வாய்ந்த இடங்களாக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவர்கள் பதவிகளுக்கு நியமிக்கப்படுவது எதற்காக என்று சொன்னால், மக்களுடைய நலனை பேணுவதற்காக. அன்பான சகோதரர்களே, அங்கே சரிவர நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார். இன்னொரு அறிவிப்பு வருது, இல்லா ஹர்ரம அலைஹில் ஜன்னah, அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும். சஹீஹான அறிவிப்பு. அன்பான சகோதரர்களே, அப்ப லேசான விஷயம் அல்ல. நாங்க பதவி ஆசை கொள்ள முடியாது. எங்களுக்கு பதவி வேணும், அதிகாரம் வேணும், நான் மக்களை ஆள வேண்டும், போட்டி போடுவதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. அன்பான சகோதரர்களே, பொறுப்புல அதிகாரத்துல உள்ளவர்களும் யோசிக்கணும். அதிகாரத்துக்கு நான் வரணும் அல்லது வரப்போகிறேன் என்று நினைப்பவர்களும் யோசிக்க வேண்டும். அதிகாரம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. அன்பான சகோதரர்களே, மேலும் பொதுவாக நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிற ஹதீஸ் புகாரில 2409வது இலக்கத்துல வருது, குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, எல்லாருமே பொறுப்புதாரிகள், நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பொறுப்புதாரிகள் என்று சொன்னது மட்டுமல்ல, வ மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, தனது பொறுப்பை பற்றி விசாரணை செய்யப்படுவார். இதுல எல்லாருமே வருவாங்க. தந்தை வருவார், கணவன் வருவார், பெண் வீட்டில் உள்ள பெண்கள் வருவார்கள், அதே போன்று ஆட்சி தலைவர் வருவார், பதவியிலே இருந்தவர்கள் வருவார்கள், எல்லாருமே உள்ளடங்குவார்கள். குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகள், பொறுப்பை சுமந்தவர்கள். பொறுப்பு வேண்டா அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. சிறிய அதிகாரம், பெரிய அதிகாரம். ஆட்சி தலைவர் மிகப்பெரிய பொறுப்புதாரி. அன்பான சகோதரர்களே, ஆட்சி தலைவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எச்சரிக்கை செய்வதோடு ஒரு நன்மாராயம் சொல்லி இருக்கிறார்கள். என்ன நன்மாராயம் என்று சொன்னால், மறுமை நாள்ல, அதாவது நிழலே இல்லாத அந்த நாள்ல 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல இருந்து நிழல் வழங்கப்படுகிறது. அதுல முதலாவது கூட்டத்தாராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதுதான் இமாமுன் ஆதில், நேர்மையான ஆட்சி தலைவர். நேர்மையாக நடந்த, நியாயமாக நடந்த, அநீதமின்றி நடந்த ஒரு ஆட்சி தலைவர். அவருக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னால்,
அந்த 7 கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் அவர்கள் தான் அவங்களுக்கு நிழல் கிடைக்கும் அப்படி என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயமாகவும் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப என்ன என்று சொன்னால் இந்த அதிகாரம், பதவி, பொறுப்புகள் இது அமானிதம், இது விசாரணை செய்யப்பட இருக்கிறது. நன்றாக நாங்கள் நடந்து கொண்டால், நல்ல முறையில் நடந்து கொண்டால் எங்களுக்கு நன்மாராயம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய நற்கூலி கிடைக்கும். இதுல நாங்க தவற விட்டோம் என்று சொன்னால் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. அது மட்டுமல்ல, இன்னொரு வாசகத்துல சுவர்க்கம் தடுக்கப்படுகிறது, ஹராமாக்கப்படுது அப்படி என்பதனை நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப இந்த அதிகாரம் உள்ளவர்கள், அது நான் ஏற்கனவே சொன்னது போல ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி, உலகம் முழுக்க இன்னைக்கு என்னன்னு சொன்னால் அதிகார போராட்டம் தான் நடக்குது. நான் அதிகாரம் உள்ளவனா, நீ அதிகாரம் உள்ளவனா, வா பாப்போம். உலகளாவிய ரீதியில ஆட்சி அதிகாரத்துக்கு போராட்டம் நடக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாடு முழுக்க அதுதான் நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் எனக்கு அதிகாரம் ஈக்கா, உனக்கு அதிகாரம் ஈக்கா, அதிகார போட்டி நடக்குது. ஏன் ஊர்ல கூட என்ன ஈகுது, அதிகார போட்டி ஈகுது. அதிகாரம் எனக்கா உனக்கா. எங்கட ஊர் பள்ளிவாசல்கள்ல, எங்கட ஊர் பாடசாலைகள்ல, எங்கட ஊர் நிறுவனங்கள்ல ஒவ்வொன்றிலையும் என்ன ஈகுது, அதிகார போராட்டம் ஈகுது. நான் ஒரு 3 வருஷம் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன், பார்ப்போம். நான் காட்டுறேன், நான் அதிகாரத்துக்கு காட்டுறேன், நான் பதவிக்கு காட்டுறேன், நான் பொறுப்புக்கு காட்டுறேன். 3 வருஷமா முயற்சி, 5 வருஷமா முயற்சி, 10 வருஷமா முயற்சி, வாழ்க்கை முழுக்க தோத்தவன் கூட, பொறுப்புல இல்லாதவன் கூட நான் பொறுப்புக்கு காட்டுறேன் என்று அதொரு சாதனையாக, அதொரு இலக்காக, அதொரு இலட்சியமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். நான் வாரேன், அதுக்கு பிறகு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ். எப்படி உலகளாவிய ரீதியிலிருந்து, உலக மட்டத்தில இருந்து ஊர் மட்டம் வரைக்கும் அதிகார போராட்டம். அன்பான சகோதரர்களே, நாங்க இதுல பாக்குறது என்னன்னு சொன்னா, எல்லா பகுதிகளையும் பேச முடியாது. இந்த ஒரு 30-40 நிமிடங்கள்ல இந்த எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு இந்த மிம்பர்ல இந்த குறித்த நேரத்துக்குள்ள பேசி முடிக்க முடியாது. அன்பான சகோதரர்களே, நாங்க எதை இன்றைக்கு எடுத்துக்கொள்றோம்னு சொன்னால், பேசுற நான், செய்மடுக்கிற நீங்க, எனக்கு ஒரு அதிகாரம் தரப்பட்டால் நான் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? நான் அதிகாரியாக இருக்கும் பொழுது, அதிகாரம் செலுத்துகின்றவனாக இருக்கும் பொழுது நான் குர்ஆன் சுன்னாப்படி எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் என்ன சொல்லி தருகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி தருகிறார்கள் என்பதனை ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வதுதான் இந்த ஹுத்பாவினுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப அதிகாரம் உள்ளவர்கள்ல நல்ல பக்கங்களும் ஈகுது. நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இப்ப அதிகாரத்துக்கு நாங்க வந்துட்டோம். நாங்க நினைக்க கூடாது அதிகாரத்துக்கு வார எல்லாருமே பிழையானவர்கள், எல்லாருமே மோசமானவர்கள், எல்லாரும் அநியாயக்காரர்கள், எல்லாரும் பிழை செய்யக்கூடியவர்கள் அப்படி என்று ஒட்டுமொத்தமாக நாங்க நினைச்சிடக் கூடாது. அன்பான சகோதரர்களே, இஸ்லாத்தில நோக்கமும் அது இல்லை. நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொன்னது யாருமே அதிகாரத்துக்கு வர வேணாம் என்ற செய்தியை சொல்லுவதற்கு அல்ல. அதிகாரத்துக்கு வாரவங்க முறையாக வாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாம நடந்து கொள்ளணும் அப்படி என்றதுலதான் இஸ்லாம் ஒரு எச்சரிக்கையை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, இந்த அதிகாரத்துல உள்ளவங்க, அது எங்க இருந்தாலும் சரி, பதவிகள்ல இருக்கிறவங்க, பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டிருப்பவர்கள், தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் பெரும்பாலும் இலவசமாகத்தான் செய்வாங்க, கூலி எடுக்க மாட்டாங்க, சம்பளம் இல்லை, பெரும்பாலும் எந்த லாபமும் இல்லை. அவங்க தங்களுடைய நேரங்களை பயன்படுத்துறாங்க. ஒரு காஃபிராக இருந்தால் உலக நோக்கம், ஏன்னா ஒரு பதவியில இருந்தா ஒரு பெரிய பெருமை அப்படி இருக்கலாம்.
ஆனா ஒரு முஸ்லிமாக இருந்தால், ஈமான்தாரியாக இருந்தால், மறுமை நோக்கம், எனக்கு இதன் மூலமா அல்லாஹ் கூலியை தரணும், நன்மை தரணும், இதன் மூலம் அல்லாஹ் தஆலா எனக்கு சுவர்க்கத்தை தரணும், அல்லாஹ் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யணும். நான் இலவசமாக எந்த லாப நோக்கமும் இல்லாம, எந்த சம்பளமும் இல்லாம, என்னுடைய நேரங்களை, என்னுடைய காலங்களை, என்னுடைய பணத்தை கூட நான் இதற்காக செலவு செய்கிறேன் அப்படி என்று வாழுகின்ற நல்ல அதிகாரிகள், அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, பதவியில் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்க பாருங்க, 4 ஹலீஃபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேரும் அதிகாரம் உள்ளவர்கள். அவர்கள் அல் குலஃபா உர் ராஷிதூன், நேர் வழியில் நின்று ஹலீஃபாக்களாக இருந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால், அதாவது சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 4 சஹாபாக்கள், 10 சஹாபாக்கள்ல 4 சஹாபாக்கள், இந்த 4 ஹலீஃபாக்களும் அதிகாரம் உள்ளவர்கள். ஆனால் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், நல்ல முறையில் நடந்தவர்கள். அவர்கள் நேர்வழியில் நின்று நேர்மையான ஆட்சி நடாத்தி காட்டியவர்கள். 4 ஹலீஃபாக்களும் நல்ல பக்கங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போல யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கீழே உள்ளவங்க நிச்சயமாக என்ன செய்யணும் என்றால் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, வ அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க, வ உலில் அம்ரி மின்கும், உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் இல்லாத விஷயங்கள்ல அதிகாரம் உள்ளவங்களுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்பதனை சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 59வது வசனம் சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அமீருக்கு கட்டுப்படுகிறாரோ, தலைவருக்கு கட்டுப்படுகிறாரோ, ஃபகத் அதாஅனி, அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். யார் தலைவருக்கு, உங்களுக்கு தலைவராக யார் நியமிக்கப்படுகிறாரோ, உங்களோட கம்பெனியில இருக்கலாம், உங்களோட வேலை செய்யற இடங்களா இருக்கலாம், நீங்க படிக்கிற இடமா இருக்கலாம், எங்கேயோ நீங்க அதாவது இருக்கிற இடத்துல உங்களுக்கு யார் தலைவராக நியமிக்கப்படுகிறாரோ, அதிகாரம் உள்ளவராக நியமிக்கப்படுகின்றார்களோ, நிர்வாகிகளாக நியமிக்கப்படுகின்றார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் அத்தா அல் அமீர், தலைவருக்கு அதிகாரம் உள்ளவருக்கு யார் கட்டுப்படுகிறாரோ, ஃபகத் அத்தானி, அவர் எனக்கு கட்டுப்பட்டு விட்டார். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த அதிகாரம் கொண்டவர்கள் அது எங்க இருந்தாலும் சரி, மதரசாக்கள், பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், நிறுவனங்கள், வேறு வேறு அமைப்புகள், எதுவாக இருந்தாலும் அதிகாரம் உள்ளவர்கள் அவங்களுக்கு கட்டுப்படுவது என்பது அது இஸ்லாம், அது குர்ஆன் சுன்னா, அது வஹி, அது மார்க்கம் சொல்லி தருவது அப்படி என்றத நாங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமாக குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்துல இன்னொரு ஹதீஸை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படை தளபதியாக ஒரு அன்சாரி தோழர், ஒரு அன்சாரிகள்ல மதீனாவாசிகள்ல ஒருவரை நியமித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், தளபதியாக நியமித்து அனுப்புறாங்க, ஒரு படையை அனுப்புறாங்க. அப்ப என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு சொன்னால், இந்த படை தளபதிக்கு நீங்க கட்டுப்படணும் அப்படி என்றத சொல்லியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புறாங்க. இந்த ஹதீஸை புகாரில 4340வது இலக்கத்துல உங்களுக்கு பார்க்கலாம். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அவர் தளபதி அந்த பதவியை, அதிகாரம் உள்ள அந்த பதவியை ஏற்று, அந்த பொறுப்பை ஏற்று இந்த படையை கொண்டு போறார். ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகள்ல ஒரு மனிதர். அவர் போற நேரம் இவங்களோட ஒரு கோபம் வருது.
ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்து இவங்களோட தளபதிக்கு கோபம் வருது. கோபம் வந்தோடனே அவர் என்ன செய்யறாரு? இப்ப அவர்கிட்ட அதிகாரமும் இருக்குது, கோபமும் வந்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மதீனால ஈக்குறாங்க. ரைட், ரசூலுல்லாஹ் தான் அனுப்பி வச்சுக்கிறாங்க, தளபதியாக அனுப்பி வச்சுக்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எனக்கு கட்டுப்பட சொன்னாங்களா இல்லையா? ஓம், கட்டுப்பட சொன்னாங்க. அப்ப நான் சொல்றதை நீங்க செய்யுங்க, எல்லாரும் எடுத்துட்டு வாங்க விறகுகளை கொண்டு வந்தாங்க. விறகுகளை கொண்டு வந்து அதுக்கு பிறகு இவர் சொல்றார், ரைட் இப்ப வந்து நெருப்ப மூட்டுங்க. அப்ப இவர் என்னத்துக்கு சொல்றாருன்னு தெரியாது. ஆனா தலைவர் சொல்றார், தளபதி சொல்றார், அதிகாரம் உள்ளவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் கட்டுப்பட சொன்னாங்க, நாங்க செய்யறோம் அப்படி என்று விறகையும் கொண்டு வந்தாச்சு, நெருப்பையும் மூட்டியாச்சு. இப்ப சொல்றாரு, எல்லாரும் இந்த நெருப்புக்குள்ள பூந்து கொள்ளுங்க, நுழைந்து விடுங்கள் அப்படியே என்றார். சுப்ஹானல்லாஹ். யாரு? ரஜுலும் மினல் அன்சார், அன்சாரிகள்ல ஒருவர், ஒரு நபித்தோழர். அவருக்கு பிடிச்சிக்கிறது என்ன? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, கோபம் வந்து ரைட். அவர் என்ன சொல்றார்? ஆதாரம் காட்டுறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? தலைவரை கட்டுப்பட சொல்லி சொன்னாங்களா இல்லையா? சொல்லியே அனுப்பினாங்களா இல்லையா? நான் சொல்றேன் நீங்க செய்யுங்க அப்படி என்று விறக கொண்டு வர சொன்னாங்க, பத்த வைக்க சொன்னாங்க, எல்லாரும் இதுக்குள்ள பூந்து கொள்ளுங்க, நெருப்புல பூந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டே செஞ்சாங்க. மூணாவது செய்யும் பொழுது கொஞ்சம் பேர் முன் வந்தாங்க அதுக்குள்ளே நுழைறது, ஹதீஸ்ல வருது. அப்ப கொஞ்சம் பேர் தடுத்தாங்க, வானாம், நாங்க ஃபரர்னா இலா ரசூலில்லாஹ் மினன்னார், நாங்க நரக நெருப்பில் இருந்துதான் விரண்டோடி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தோம், மீண்டும் நெருப்புக்குள்ள நாங்க நுழையணுமா அப்படி என்று சொல்லி 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 சொல்லியே இருந்தார்கள். ஹதீஸ்ல வருது, சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தார்கள், வானாம் வானாம், உள்ளுக்கு நுழைய வானாம் என்று சொல்லிக்கொண்டு தடுத்துக் கொண்டே இருந்தார்கள், ஒருத்தர் தடுத்துக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நெருப்பு அணைகின்ற வரைக்கும் யாரும் நுழையல்ல. நெருப்பு அணைஞ்சாச்சு, தலைவரிட தளபதியிட கோபமும் அடங்கியாச்சு. ஹதீஸ்ல வருது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இந்த நடந்த சம்பவத்தை போய் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் தஹலூஹா மா ஹரஜு மின்ஹா இலா யௌமில் கியாமா, இவங்க மட்டும் அந்த நெருப்புக்குள்ள நுழைஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் மறுமை நாள் வரைக்கும் வெளியேறிக்க மாட்டார்கள். அத்தாஅத்து ஃபில் மாரூஃப், கட்டுப்படுறது வந்து நல்ல விஷயங்கள்ல தான், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விஷயங்கள் அல்ல. ஒரு காயிதா, ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது, லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக், அதாவது படைத்தவனுக்கு மாறு செய்வதில் படைக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. அப்படி ஒரு காயிதா இருக்குது, அப்படி அதுக்கான ஹதீஸில் இருக்குது. அன்பான சகோதரர்களே, அப்படி என்று சொன்னால் தலைவர் என்று வருகின்ற போது, பதவி என்று வருகின்ற பொழுது, நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது, அதிகாரம் என்று வருகின்ற பொழுது ஒரு கொழுப்பு சேர்ந்து வருது. சில பேருக்கு பாருங்க, கோபம் வந்துச்சாம், அதனால நெருப்புக்குள்ள நுழைங்கன்னு சொல்லுவாராம். சுப்ஹானல்லாஹ். அதிகாரம் எந்த வேலையை செய்யும், எந்த அளவுக்கு மக்காக்கி விடும், எந்த அளவுக்கு மூளையை கொழுமை செய்து விடும், அப்படி என்றதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். சில பேர் அதிகாரம் உள்ளவங்க, ஒரு கடையில வேலை செய்யறவங்க, கடையில ஒரு 4 பேர் எங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்கன்னு வைங்க, ரைட், ஏண்ட அதிகாரத்துக்கு கீழே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ஏண்ட அதிகாரத்துக்கு கீழே 2 பேர் இருக்கிறாங்க என்று வைங்க, அதுவும் அதிகாரம். அன்பான சகோதரர்களே, சில அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன தெரியுமா? ஏண்ட எனக்கு கீழே இருக்கிறவங்க எனக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆசை. சில நேரம் சம்பவங்கள் நடந்துக்குது. சில நேரம் கீழே அதிகாரத்தை கீழே உள்ளவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சொல்லுவாங்க, எப்படி என்று சொன்னால், நீங்க நாளை வெளில 9 மணிக்கு கொஞ்சம் கீழ்ஸு கிட்ட வந்துட்டு போங்களே. உதாரணத்துக்கு ஒரு இடத்த சொல்லி, கொஞ்சம் கீழ்ஸு கிட்ட கொஞ்சம் வந்துட்டு போங்களே, ஒரு வெளில 9 மணிக்கு அதிகாரி சொல்றாரு, அதிகாரம் உள்ளவர் சொல்றாரு,
பதவியில் உள்ளவர் சொல்றார். இவருக்கும் விளப்பம் இல்லை, என்ன சொல்றார்? சரி கூப்பிடுறாரு, போய் கோல் பண்ணி பாக்குறாரு. நீங்க வந்துட்டீங்களா? சரி சரி நீங்க போங்கன்னுவாரு. ரைட். அப்ப இவர் டெஸ்ட் பண்ணி பாக்குற, நான் சொல்றதை இவர் செய்யறாரா? சுபான். அப்படி கொஞ்சம் மனநோயாளிகளும் இருப்பாங்க. சில நிர்வாகங்கள்ல சில அதிகாரிகள், அதிகாரம் கொண்டவர்கள், எனக்கு கீழால உள்ளவன் ஏட சொல்லுக்கு மதிப்பு தாரானா, நான் சொல்றத இவன் கேட்கிறானா, நான் சொல்றத இவன் செய்யறானா அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்களுக்கு ஆசை. அதே போல அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல வார மாதிரி ஆதாரம் காட்டி கூட சில மோசடிகளை செய்வாங்க. எப்படி ரசூலா சொல்லிக்கிறாங்க தானே, தலைவர்களுக்கு கட்டுப்படணும் சொல்லிக்கிறாங்களா இல்லையா? அதிகாரம் உள்ளவங்களுக்கு கட்டுப்படணும் சொல்லிக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்றதை நீங்க செய்யுங்க அப்படி என்று வேறு வேறு, அதாவது பிழிஞ்சி எடுக்கிற வேலைகள், சரிதானே, பொறுப்புக்கு மேலதிகமான வேலைகளை எல்லாம் கொடுத்து சுமத்தி வேலை வாங்குற ஆட்களும் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, மிகப்பெரிய அநியாயங்கள் நடக்கிறது. சில இடங்கள்ல நடத்தப்படுகின்ற அநியாயங்களை மறைத்துக் கொள்வார்கள், அதை மூடிக்கொள்வார்கள், வெளியில் பேச விட மாட்டார்கள், அது அப்படியே அடக்கிக் கொள்வார்கள். ஏன்? வெளியில சொன்னா எங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படி என்று. அன்பான சகோதரர்களே, இப்படி ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. குர்ஆன் சுன்னால இருக்கிற நாங்க, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற நாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த நாங்க இதிலே சரியானவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் நாங்க எல்லாத்திலுமே எடுத்துக்கொள்றது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல்கள் நாங்க எல்லாத்திலுமே எடுத்துக்கொள்றது மிகப்பெரிய பாக்கியம். அதை நாங்க சமூகமயப்படுத்த வேண்டும். எல்லாம் இப்ப பாருங்க, பாடசாலை நிர்வாகம், பாடசாலை நிர்வாகத்தை எடுத்தா ஏற்கனவே முக்காவாசி இஸ்லாம் அங்க இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், சரிதானே? இங்க பாடசாலையில சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பீங்க, நான் ஓப்பனா சொல்றேன், முக்காவாசி இஸ்லாம் பாடசாலைகள்ல இல்லை, சரிதானே? அப்ப அதிகாரம் என்று வருகின்ற பொழுது அங்க இங்க இஸ்லாம் வரும், அங்க இங்க இஸ்லாம் வரும். அப்ப நாங்க இஸ்லாத்துக்குள்ள குர்ஆன் சுன்னா உள்ளுக்கு நாங்க நின்றோம் என்று சொன்னால்தான் இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகாரம் ஓர் அமானிதம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதுல இன்னும் சில விடயங்கள், அதாவது அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தாலும் தனது அதிகாரத்துக்கு கீழே உள்ளவங்களோட பேசுற முறை கூட, அணுகிற முறையை கூட இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது. எனக்கு அடிக்கடி காதுகளை கேட்கின்ற ஒரு ஹதீஸ் தான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்களாக பணிவிடை செய்தார்கள், சேவை செய்தார்கள். புகாரில 3561 இலக்கத்துல வருது. அவர் சொல்ற வாக்கு மூலம் என்னன்னு சொன்னால், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷமாக பணியாற்றி இருக்கிறேன், சேவை செய்திருக்கிறேன். ஃபமா கால லி உஃபின் கத், எனக்கு சி என்று கூட ஒரு வெறுப்பான வார்த்தை கூட ஒரு நாள் கூட, ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஒரு வார்த்தை பேசியது கிடையாது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு ஒரு பெரிய நிர்வாகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகாரத்துல மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு கீழாலேயே பல அதிகாரிகள், பல அதிகாரம் கொண்டவர்கள் இருக்கின்ற மிகப்பெரிய அதிகாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தனக்கு சேவை செய்கிற, பணிபுரிகின்ற ஒரு சேவையாளர், ஒரு வேலைக்காரன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் இழிவாத்தான் சொல்லுவோம் வேலைக்காரன் அப்படி என்ற மாதிரி.
ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமையாக சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வேலை செய்தவர்கள், பணியாற்றியவர்கள், அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை, ஒரு வெறுப்பான வார்த்தை பேசியது கிடையாது. வமா கால லி லிஷைஇன் சனஅதுஹு லிம சனஅத, ரசூலுல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒன்றை நான் செய்திருப்பேன், ஏன் நீ இதை செய்தாய் என்று அதட்டியது கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் வலா லிஷைஇன் தரக்துஹு லிம தரக்துஹு, நான் செய்யாம ஒன்றை விட்டால் ஒன்றை சொல்லிருப்பாங்க, இதை நீங்க செஞ்சு வைங்க, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, நான் செய்யாம விட்டிருப்பேன், அத கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் செய்யவில்லை அப்படின்னு அதட்டியது கிடையாது. அப்படி என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தங்களுக்கு கீழால வேலை செய்தவர்கள் இவங்களோட எப்படி பேசுறது, இவங்களோட எப்படி அணுகிறது, நாங்க வச்சுக்கிறோம் எப்படி என்றா போலீஸ்கார மாதிரி தான் இருக்கணும். சிரிச்சிடப்படாது, ஒரு புன்முறுவல் காட்டிடக்கூடாது, என்ன செய்தி சோமா இருக்கிறீங்களா கேட்டுடக்கூடாது, காலைல சாப்பிட்டீங்களா கேட்டுடக்கூடாது, ஒரு டீ குடிச்சீங்களா கேட்க கூடாது. அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க சில இடங்கள். முஸ்லிம்கள் அன்பான சகோதரர்களே, சில இடங்கள்ல தனக்கு கீழால வேலை செய்யறவங்களை அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க, தூரத்துல நில்லு, கிட்ட வந்துடாது. அன்பான சகோதரர்களே, அதட்டித்தான் வைத்திருப்பார்கள், அடக்கி வைத்திருப்பார்கள். அவங்களோட அந்த அதிகார வார்த்தைகளோடும் அதிகார நடத்தைகளோடும் தான் வச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். சம்பளத்தை கூட டேட்டு கொடுக்கறதில்ல. என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வியர்வை காய்வதற்கு முன்னால சம்பளத்தை கொடுங்க, கூலியை கொடுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேலையை வாங்குவாங்க, காலையிலிருந்து மாலை வரைக்கும். சில பேருக்கிட்ட அது ஒரு நாள் அவர்கிட்ட நாங்க அதிகாரம் செலுத்த போறோம், ஒரு நாள் ஆகும், ஒரே ஒரு நாள் ஒரு கூலி வேலையால நாங்க கொண்டு வரோம், சம்பளத்தை கொடுக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அப்படியே கூட்டு வந்து உரிச்சி வேலையை வாங்கிட்டு, நீங்க நாளை வாங்கலே கடைகிட்ட உனக்கு சம்பளம் தாரன், கூலி தாரன், அவ்வளவு வேலையை வாங்கிட்டு நாளைக்கு வாங்க, 24 மணி நேரம் காத்து கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். இதையெல்லாம் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அன்பான சகோதரர்களே. மேலும் சில பேர் ஊர் முழுக்க சதக்கா கொடுப்பாங்க, ஊர் முழுக்க சதக்கா. அன்பான சகோதரர்களே, தனக்கிட்ட வேலை செய்யறவன், சம்பளத்துக்கு வேலை செய்யறவனுக்கு ₹1 கூட இல்லை. என்ன காரணம், நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கிறேன், மாதாந்தம் அவனுக்கு நான் 25,000 கொடுக்கிறேன், அவனுக்கு 25,000 மாச சம்பளம் நான் கொடுக்கிறேன், அதனால அவருக்கு சதக்கா இல்லை. அன்பான சகோதரர்களே, அப்படி நடந்து கொள்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். எனவே அதிகாரம் உள்ளவர்கள், அதிகாரம் தரப்பட்டவர்கள் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தை ஒரு நாளைக்கு அல்லாஹ் பறிப்பான். பறிக்கின்ற அந்த நாள் உங்களுக்கு வேதனையாக இருக்கும். யாருக்கு? இந்த அநியாயம் செய்கின்றவர்களுக்கு வேதனையாக இருக்கும். நல்லவர்களுக்கு, பதவியில் ஆசை இல்லாதவர்களுக்கு, பதவி கேட்டு போகாதவர்களுக்கு என்ன இல்லை, அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் தந்தா நான் பதவியில இருந்தால் நான் வேலை செய்வேன், பதவியில இல்லாட்டியும் நான் வேலை செய்வேன். அன்பான சகோதரர்களே, இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது சில இடங்கள்ல இந்த நிர்வாகங்கள் பிழையாக நடந்து கொள்வதனால் அவங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்களுக்கு மறுமையில பாதிப்பு, உலகத்திலும் வேறு பாதிப்புகள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால சமூகத்துக்கு நிறைய பாதிப்புகள் வருது. அன்பான சகோதரர்களே, நான் ஊர் இடம் பேர் சொல்றல, சில இடங்கள்ல அன்பான சகோதரர்களே ஒரு கலாசாலை மூடப்பட்டிருக்குது, ஒரு கலாசாலை மூடப்பட்டிருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த கலாசாலைக்கு பொறுப்பாக இருந்த அதிபர் 7:30 வரணும்னா அவர் 8 மணிக்கு வாராராம். எனக்கு கிடைச்ச தகவல் உண்மையாக இருந்தால் எவ்வளவு பெரிய அநியாயம் என்று பாருங்க. பல வருஷங்களாக நல்ல முறையில நடந்து கொண்டிருந்த ஒரு கலாசாலை மூடப்பட்டிருக்குது. பொருளாதார பிரச்சனை இல்லை, இங்களை
அரசாங்க ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ளுக்கிக்கிற நிர்வாகத்தின் அதிகாரம் உள்ளவர்கள்ன்ற பிரச்சனை. என்ன பிரச்சனை? அரை மணித்தியாலம் லேட் ஆகி வாரார் அதிபர், சரிதானே? இரவுல விடுதியில குறைஞ்சது 3 ஆசிரியர்கள் தங்கணும், ஆனா 2 பேர் தான் தங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், 2 பேர் தான் தங்குறாங்க. ரைட்? இதெல்லாம் என்ன பிரச்சனைப்பா இது? ஒரு மதரசாவை, ஒரு கலாசாலைய, ஒரு விடுதிய 3 அளவுக்குள்ள பிரச்சனை ஆயுது. வாங்கன்னு கூப்பிட்டு பேசி சமாதானமாகி நீங்க இன்னின்ன மாதிரி செஞ்சு கொள்ளுங்க அப்படி என்று பேச முடியுமான விஷயங்கள், தீர்வு காண முடியுமான விஷயங்கள், அன்பான சகோதரர்களே, அதிகாரத்தினால் நடந்த பாதிப்பு, கிடைச்ச தகவல்கள் உண்மையாக இருந்தால், அன்பான சகோதரர்களே, இது மாதிரி இன்னைக்கு எங்கட தேசிய மட்டத்துல ஒவ்வொரு இடங்களையும் இன்னொரு கலாசாலை 500-600 பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க. 500-600 பேர் இன்டர்வியூக்கு வருவாங்க, போட்டி போட்டுக்கொண்டு வருவாங்க. ஒரு இடத்துல உள்ளுக்கு ஏற்பட்ட அதிகாரிகளுக்கு உள்ளால ஏற்பட்ட, நிர்வாகத்துக்குள் ஏற்பட்ட ஒரு விரிசலினால் 2 பிரிவுகளாக ஆகி 2 நிர்வாகமாக ஆகி என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ள அடிச்சு கொள்றாங்க, போட்டி போட்டுக் கொள்றாங்க. நான் அதிகாரியா, நீ அதிகாரியா, எனக்கு அதிகாரமா, உனக்கு அதிகாரமா? வார பிள்ளைகளையும் வரவிடாம ஆக்கி இந்த முறை இன்டர்வியூக்கு 35 பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ், 500-600 பிள்ளைகள் இன்டர்வியூக்கு மட்டும் வந்த இடத்துல 35-40 பிள்ளைகள் வாராங்க. வார எல்லாரையுமே கோல் பண்ணி வரவானம்னு சொல்ற அளவுக்கு எவ்வளவு ஒரு சுயநலம் அப்படின்றது பாருங்க. என்ன இது? அதிகார வெறி, அதிகார போராட்டம், அதிகாரத்தினால், அதிகார போட்டியினால் வந்த விளைவு. பாதிப்பு யாருக்கு? சமூகம் பாதிக்கப்படுகிறது, கல்வி பாதிக்கப்படுகிறது, பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்க என்ன செய்யணும் என்றால், அதிகாரம் ஒன்று எங்களுக்கு தரப்பட்டால், நான் தானே இது பேசுறேன், நீங்க தானே செவமடுக்கிறீங்க, பேசுற எனக்கும் பொறுப்பாகுது, செய்யமடுக்கிற உங்களுக்கும் பொறுப்பாகுது. அன்பான சகோதரர்களே, என்னது? இந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எனக்கு அதிகாரமே தரப்படாட்டியும் பரவாயில்லை, நரகத்திலிருந்து நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது இந்த அதிகார விஷயத்துல யார் பிழை விடுகிறாரோ அவர் சுவர்க்கத்தின் வாடை கூட நுகர மாட்டார் அப்படி என்ற எச்சரிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா அந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான விளக்கங்களை இன்னும் தந்து எங்களை பக்குவப்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா இந்த அதிகார விஷயத்துல பிழை விடாமல் சரியான முறையில் நின்று அல்லாஹ்வுக்கு பயந்து கடைசி மூச்சு வரைக்கும் பயணிப்பதற்கு அல்லாஹு தாலா பேசுகின்ற எனக்கும் செய்மடுக்கிற உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும், உதவி செய்ய கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.